பொள்ளாச்சிக்குள்ள கல்யாணம் காது குத்துன்னு காது விழுந்தா போதுங்க, நம்ம சின்ராஸ் ஊரை வரைஞ்சு கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. பாத்தீங்களா, பார்த்திருக்கியா? இங்கே பாருங்க எத்தனை இருக்குன்னு. நீ இதுக்கெல்லாம் போகல அப்படின்னா குடும்பத்துக்குள்ளேயும் சொந்த பந்தத்துக்குள்ளேயும் சங்கடம் வேற வந்துடும். பொள்ளாச்சி அப்படின்னாலேங்க தென்னை மரத்துக்கும் செழிப்பான விஷயங்களுக்கும் பேர் போன ஊருங்க. இன்னைக்கு தென்னை மரமே போயிட மாட்டிருக்குது. அந்த மாதிரி இருக்குது தென்னையோட நிலைமை, தென்னை விவசாயிகளோட நிலைமை குறிப்பாக. அப்போது தென்னை மரத்துக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக ஈல்டு ட்ராப்புங்க, ப்ரொடக்ஷனே கிடையாது. அதாவது 100 காய்க்கு 20 காய் 25 காய் கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இது எதனால அப்படின்னு பார்த்தா 3 காரணத்தினால. ஒன்று, கிளைமேட் சேஞ்ச். கிட்டத்தட்ட 42 டிகிரி வரைக்கும் போன வருஷம் 2024 அடித்த அந்த டெம்பரேச்சர்னால பாதிப்பு, ஈல்டு ட்ராப். 2வது வில்ட். 3வது வெள்ளைப்பூச்சி. அது போக நிறைய இருக்குதுங்க. இதெல்லாம் எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம்? அடுத்த ஜென்ரேஷனுக்கு சோறு வேண்டாமா? மண் கொடுக்க வேண்டாமா? நல்லா தண்ணி கொடுத்துட்டு போக வேண்டாமா? நம்ம மட்டும் ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிடலாமா? இயற்கை சூழலை பூரா நம்ம நாசப்படுத்திட்டு பணம் மட்டும் சம்பாதிக்கணும். இந்த பணத்தை வச்சுட்டு அந்த இயற்கை சூழலை மாற்றுங்களேன். ஒரு 42 டிகிரி அடிச்சது, ஏதோ பணத்துக்கு கிணத்தை கொடுத்து ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு தானே ஏற்பாடு பண்ணலாமில்ல? நடக்குமா? எப்போ யோசிப்போம்? நம்மளுக்குள்ள போட்டி, பொறாமை, நான் பெருசா நீ பெருசா, அண்ணம்மாங்க 5000 பத்திரிக்கை அடித்தா தம்பிமானுக்கு இன்னும் 2000 பத்திரிக்கை சேர்த்து அடிக்கணும். இந்த போட்டியில் ஓடிட்டுருக்கோம். இது எப்போ நம்ம இதை பற்றியெல்லாம் சிந்திக்க போகிறோம்? பெருமை பேசுறக்கல்ல. இன்றைக்கி சொந்த பந்தங்கள் எல்லாமே அவனுக்கு இவன் கம்பேர் பண்ணணும், இவனுக்கு அவன் கம்பேர் பண்ணணும், அவனை இதெல்லாம் வேண்டாங்க. நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ண போகிறோம்? சூழல் மாறிட்டு வருதுங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு சோறு இல்லாமல் போயிட போகுது. கொஞ்சம் கவனமாக, ஒரு ஆக்கப்பூர்வமாக கொஞ்சம் சிந்தனைகளை மாற்றிக்குங்க. கொஞ்சம் எது ஆடம்பரம், எது அத்தியாவசியங்கிறது முதல்ல புரிஞ்சுக்குங்க. குடும்பத்தை பலப்படுத்துங்க, சொந்த பந்தங்களை பலப்படுத்துங்க. நம்ம ஒன்றா நிற்கணும். இதுக்கான கூட்டு முயற்சி வேணும். அப்போ தான் இந்த இயற்கை சூழலை நம்ம திருப்பி எடுக்க முடியும். இதுக்கான ஒரு இடத்த நம்ம தேடி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல விஷயத்தை கையில் கொடுத்துட்டு போவோம். சிந்திச்சு பாருங்கள். நன்றி.